ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் மை சேனல். இன்றைக்கி ரொம்பவே சூப்பரான வத்தக்குழம்பு ஹோட்டல் ஸ்டைல் சொல்லலாம், கல்யாண வீட்டு ஃபேவரட்டில் சொல்லலாம். அந்த ஒரு வத்தக்குழம்பு செய்ய போகிறாங்க. நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது வத்தக்குழம்புக்கு எப்படி மசாலா ப்ரிப்பேர் பண்ணலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு கடாயில் ஒரு 1/2 லிட்டர் எண்ணெய் ஆட் பண்ணிக்கிட்டாங்க. எண்ணெய் நல்லா காஞ்சி வந்ததும் வெந்தயம், மிளகு, தனியா 3த்தையும் ஆட் பண்ணிக்கிட்டாங்க. சின்ன வெங்காயம், பூண்டு ஆட் பண்ணியிருக்காங்க. கொஞ்சம் நல்லா வதக்கி எடுத்த உடனே ஒரு கையளவுக்கு முந்திரி ஆட் பண்ணிக்கிட்டாங்க. நீங்கள் முந்திரி ஆட் பண்ணி மசாலா அரைக்கும் பொழுது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் வத்தக்குழம்புக்குன்னு இல்லை, கறி குழம்பு, நீங்கள் மசாலா அரைச்சி வைக்கிறது எல்லாத்துலேயுமே கொஞ்சமாக, ஈவன் பிரியாணி கூட சரி, கொஞ்சமாக முந்திரி போட்டு அரைச்சிங்கன்னா அது ஒரு டேஸ்ட்டு, சரியான டேஸ்ட்டாக இருக்கும். நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்க பெரிய வெங்காயமாக ஆட் பண்ணிக்கிட்டாங்க. தக்காளியும் ஆட் பண்ணி நல்லா கிளறி விட்டுக்கிட்டாங்க. கொஞ்சமாக வதங்கினாலே போதும், ஏன்னா நம்ம அரைக்க தான் போகிறோம். மசாலா பொன்னிறமாக வறுக்கணும்னு இல்லை. நல்லா வறுத்த உடனே நம்ம அரைச்சி வச்சுக்கலாம். மசாலா ரெடி ஆகிடும். வாங்க நெக்ஸ்ட்டு வத்தக்குழம்பு எப்படி ப்ரிப்பேர் பண்ணலான்னு பார்க்கலாம். வத்தக்குழம்புக்கான மசாலா இப்போ ரெடி ஆகிடுச்சு. நல்லா ஆற வச்சுட்டு பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். இந்த வத்தக்குழம்பு பார்த்திங்கன்னா ஒரு 50 பேருக்கு செஞ்சாந்தாங்க. நீங்கள் உங்கள் வீட்டில் செய்கிறதா இருந்தால் அதுக்கேற்ற மாதிரி அளவு எல்லாம் கம்மி பண்ணி செய்யுங்க. ரொம்பவே சூப்பராக இருக்கும். இப்போது வதக்கி வச்ச அதே கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம். இவங்க 1/2 லிட்டர் கிட்ட சேர்த்துருக்காங்க. எண்ணெய் நல்லா காஞ்சி வந்தது. காஞ்ச மிளகாய் ஒரு கை அளவுக்கு ஆட் பண்ணிக்கிட்டாங்க. வெந்தயம் கூட ஆட் பண்ணிக்கிட்டாங்க. இந்த ஸ்டேஜில் கடுகு கொஞ்சம் போட்டாச்சு. எல்லாம் நல்லா வரப்பட்டு வந்த பிறகு கருவேப்பிலை ஆட் பண்ணிவிட்டு சின்ன வெங்காயம் கட் பண்ணி உரித்து வச்சுருந்தாங்க, அதையும் ஆட் பண்ணிட்டோம். வெங்காயம் நல்லா கிளறி விட்டுக்குங்க. சின்ன வெங்காயம் நல்லா வறுப்பட்டு ப்ரௌன் கலரில் வந்தால் தான் உங்களுக்கு நல்ல டேஸ்ட் கொடுக்கும். இப்போ குழம்புக்காக தக்காளி ஆட் பண்ணியிருக்காங்க. ஆல்ரெடி பேஸ்ட் பண்ணுறதுக்கும் கொஞ்சம் தக்காளி ஆட் பண்ணியிருக்காங்க. இதுலேயும் கொஞ்சமாக ஆட் பண்ணியிருக்காங்க. நல்லா வதங்கி வந்த உடனே தேவையான உப்பு ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி வெங்காயம்லாம் நல்லா வதங்கி வந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் முழுசாக கட் பண்ணி வச்சுருக்க கத்திரிக்காவை ஆட் பண்ணிக்கலாம்.
கத்திரிக்காவை நல்லா இந்த எண்ணெயிலே வதக்கிக்கலாம். அப்போ தான் உங்களுக்கு டேஸ்ட்டும் கூட அதிகமாக இருக்கும். பார்த்திங்கன்னா இவங்க தான் வத்த குழம்பு செய்கிறவங்க. இவங்க பேர் நீலா அக்கா. ரொம்பவே சூப்பரான கைப்பக்குவம், அவ்வளோ ஒரு டேஸ்ட்டு. நீங்களும் இதை கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். ஃபுல்லாக பாருங்கள், உங்களுக்கு ரெசிபி நல்லாவே புரியும். எண்ணெயிலே கத்திரிக்காய் வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து புளி நல்லா ஊற வச்சு மிக்ஸ் பண்ணிக்கிட்டாங்க. அது கூட வந்து வெறும் மிளகாத்தூள் கொஞ்சமும், நம்ம நார்மலாக வீட்டில் யூஸ் பண்ணுற மிளகாத்தூளும் தேவையான அளவுக்கு ஆட் பண்ணி கொஞ்சமாக கொடுக்கறதுக்காக சிக்கன் மசாலா கொஞ்சம் சேர்த்துக்கிட்டாங்க. நீங்கள் வீட்டில் இருந்தால் கரம் மசாலா கூட கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க, போதும். ஊற்றிக்கிட்டு நல்லா கொதிக்க வைக்கலாம். கூடவே ஆல்ரெடி உப்பு சேர்த்துருக்கோம். இப்போ குழம்புக்கு தேவையான உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கலாம். பார்த்திங்கன்னா நல்லா குழம்பு கொதிச்சு வந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் ஏற்கனவே மசாலா ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா, வறுத்து அரைச்சி, அந்த மசாலாவை கூட ஆட் பண்ணிக்கலாம். தேங்காய் அரைச்சி வச்சுருக்காங்க விழுதா, அதையும் சேர்த்து கூட ஆட் பண்ணிவிட்டு நல்லா கிளறி விட்டுக்குங்க. நீங்கள் மசாலா ஆட் பண்ணிவிட்டு தேங்காய் விழுதை அரைச்சி ஊற்றிட்டதும் ஒரு 10 மினிட்ஸ் நீங்கள் கொதிக்க வச்சாலே போதும். உங்களுக்கு குழம்பு தனியாகவும் வந்துடும். அந்த ஸ்டேஜில் இறக்கிடுங்க. ரொம்பவே சூப்பராக இருக்கும். நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.